நைட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து டின்னர் வந்து இப்போ இடியாப்பம் செய்ய போகிறோம். பச்சரிசி மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் துருவி பால் எடுக்கிறது, அதுக்காக தேங்காய் துருவோம். தேங்காய் துருவி வச்சு தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காய் போடுறேன். 3 ஏலக்காய் போட்டு ஒன்றா போட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காயை வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி போட்டு எடுக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து பிடிச்சாச்சு. தேங்காய் பால் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து சீனி போடுறோம். தேவையான அளவு தேங்காய் பாலுக்கு சீனி போடுறோம். சீனி போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுறோம். தூளுப்பா கல்லுப்பா? உப்பு அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூளுப்பு போடுறோம். தூள் உப்பு போடுறோம். தூள் உப்பு வந்து இந்த உப்பு வந்து உப்பை வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து தூள் உப்பு அப்படின்னா கடையில் வாங்க மாட்டேன், அரைச்சி தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ தேங்காய் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இடியாப்பத்துக்கு வந்து மாவு, வறுத்த மாவு, பச்சரிசி மாவு வந்து பச்சரிசி வந்து கழுவி காய போட்டு அரிசியை வறுத்து மாவு அரைச்சி வச்சுக்கிறது. அது வந்து இப்போ தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் போட்டிருக்கேன். அது வந்து 3 பேருக்கு தேவையான அளவு. இப்போ 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் போட்டிருக்கேன். மாவுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு என்ன பண்ணோம்னா அந்த மாவு வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு விடக்கூடாது. பப்ளிஸ் வரும்போது இறக்கி தண்ணி காய கூட வச்சு கொதி வர போகும்போது பப்ளிஸ் வரப்போகும்போது தண்ணியை இறக்கி மாவை ஊற்றி கிண்டுறோம். மாவு தெரியுதா? நல்லா கிண்டணும். தண்ணி கையில் பிசைய முடியாது, அதனால வந்து கரண்டியாலே கிளறணும். சரியான சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. இடியாப்பம் புளியறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் நம்ம வீட்டில். அந்த ஆள் வந்து வரும். நம்மளுக்கு வந்து கையில் வந்து புளிய முடியாது, கை வலிக்கும். ஊற்றி இடியாப்பம் ஆக்சில் வந்து புளிய முடியாது. அதனால் ஸ்பெஷலாக ஒரு ஆள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதனால் ஒரு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்க. இப்போல்லாம் வந்து காமிக்க முடியாது சரிங்களா? இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவி, நான் வந்து இட்லி தட்டில் தான் வைப்போம், சின்ன சின்னதாக வைப்போம். அதனால் இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி நல்லா வச்சுக்கலாம் ரெடியாக. அப்போ தான் ஒட்டாது, இல்லைன்னா ஒரு மாதிரி வரும். இந்த ஆள் வந்தாச்சு. இதே ரூபி வந்து ஆள் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு. உட்காந்தாச்சு. வந்து இப்போ வந்து மாவு நல்லா பிடிக்கணும். நல்லா பிடிக்கணும். அந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பிடிக்கலாம். சின்ன சின்னதா எப்படி இடியாப்பம் வரலையும் ஒட்டவே இல்லை. ஏதாவது எண்ணெய் கிட்ட தடவிங்களா? எப்படி ஏன்
நேற்று அரைச்சி வந்த மாவு நேற்று தானா? சூப்பராக இருக்கு மாவு நல்லா வறுத்துருக்குல்ல. சூப்பரான இடியாப்பம் ரெடி. ஓகே, இப்போ யார் சாப்பிட்றது? அப்பா. சாப்பிடலாம், வாங்க வாங்க இடியாப்பம் சாப்பிடலாம். அப்பா. பாருங்க சூப்பராக இருக்குதா? பாப்பா செம்மையாக இருக்கு பாருங்க. இடியாப்பம் சுட சுட இடியாப்பம் தேங்காய்ப்பால். சுட சுட தேங்காய் பால் இடியாப்பம் ரெடி. பாருங்க ஒரு ஆள் சாப்பிட போகுது பாருங்க. எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பர். எப்படி இருந்தது பாப்பா? சூப்பர். எப்படி இருந்தது? சூப்பர். எப்படி எப்படி சொல்கிறது சூப்பரு? கையில் ஒட்டுதா? ஒட்டலை. எங்கே பாருங்க, உதிரி உதிரியாக இடியாப்பம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.